بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அல்லாஹ்வும் நீரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்வின் விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமா. கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டுவதற்காக தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட
இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இவ்வுலகில் வாழக்கூடிய அடியார்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் அடியார்கள் தங்களுடைய இபாதத்துக்களை, தங்களுடைய வணக்க வழிபாடுகளை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களை படைத்து இந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் படைத்தவருடைய பயம் என்றென்றும் தங்கி இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை, அதற்கான போதனைகளை அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நம்மளோடு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதர்களை படைத்து மனிதர்களுடைய உள்ளத்தில் இறை வசனங்களுடைய பயமும் அச்சமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக நம்மளோடு அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக உரையாடுகிறார். அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சவை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இந்த உலகத்தில் நமக்கு அருளியதுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உவல்லதி நஸல அலா அப்திஹி தன் ஆயாத்தின் பையினாத்தின் இறைவசனங்களை அல்லாஹ் தஆலா தன் அடியார் மீது இறக்கி வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அருளினான். ஆயாத்தின் பையினாத்தின் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு, தெளிவான ஆதாரங்களை கொண்டு, தெளிவான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அடியார்களுக்கு நான் அல்லாஹ் தஆலா இந்த வசன குர்ஆனை இறக்கி அருளினான். ஏன்? லியுக்ரிஜகும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இந்த மனிதர்களை இருளில் இருந்து, அறியாமையில் இருந்து, மடமையில் இருந்து இவர்களை ஒளியின்பால், வெளிச்சத்தின்பால், சத்தியத்தின்பால், உண்மையின்பால் கொண்டு வருவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இந்த அடியார் மீது இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். இன்னல்லாஹ பிக்கும் லரഊஃபுர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டக்கூடியவனாக, இரக்கமுடையவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த குர்ஆனை இறக்கி இந்த உம்மத்தின் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லியுக்ரிஜகும் மினல் ظுலுமாத். பல இருள்களில் இருக்கிறார்கள். படைத்தவனை அறிந்தவர்கள் இருக்கிறார், படைத்தவனை அறியாதவர்கள் இருக்கிறார், படைத்தவனை அறிந்து கொண்டே இணை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், படைத்தவன் ஒருவன் இல்லை என்றே சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். பல இருள்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பல இருள்களில் இருந்து ஒளியாக நூர், அல்லாஹ் இருள் என்று சொல்கிறார், ஆனால் ஒளி என்று கூறப்படுவது நூர் என்று ஒரு ஒளிதான், வெளிச்சம் என்பது இஸ்லாம் தான் என்ற ஓரிரை கொள்கையின்பால் உங்களை அண்டைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் நம்மளை இறை அச்சத்தின் பாலம், இறை பயத்தின் பாலம், நாளை மறுமையுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் வரக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனை, வேதத்தை அதிகம் ஓதக்கூடிய மக்களாக ஆக்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட இறை அடியார்கள் மீது இந்த வசனத்தை இறக்கி உலக மக்களுக்கெல்லாம் அறியாமல் இருக்கின்ற, தவறான பாதையில் இருக்கின்ற, இருளில் கடக்கின்ற, தீமையில் கடக்கின்ற இந்த மனிதர்களை வெளிச்சத்தின்பால், சத்தியத்தின்பால், உண்மை மார்க்கத்தின்பால் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த குர்ஆன் அந்த அடியார் மீது இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீதிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த திருமறை குர்ஆனை கொடுத்ததின் நோக்கமே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்திலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் நம்மை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆசையினால் நாம் இன்மையுடைய மறுமையுடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது, இபாதத்தை விட்டுவிடக்கூடாது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா மனிதர்களை அல்லாஹ்வின் பால் திருப்புவதற்காக, மனிதனுடைய உள்ளத்தில் அதிகமான துன்யாவினுடைய ஆசை இருப்பது அவனை இபாதத்தை விட்டு தடுத்து விடுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா ஒரு சிறிய சூராவின் மூலமாக, இந்த சூரா ஒவ்வொரு அடியார்களும் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களும் இந்த சூராவை தெரிந்து கொண்டால் நாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தின்பால், அல்லாஹ்வுடைய பயத்தின்பால், அல்லாஹ்வுடைய இபாதத்தின்
என்பால் உலக மோகத்தை விட்டுவிட்டு இறை கடமைகளை கட்டளை பக்கம் திரும்புவதற்கு ஒரு சிறிய சூறாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டுகின்றார். அந்த சூறாவை நாம் ஒவ்வொருவருமே அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். குர்ஆனிலே நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சூரத்து தகாசுர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். 102வது சூரா, சின்ன சூரா தான். அந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா நம்மை மனிதனுடைய நிலைப்பாடினை எப்படி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இறைவனுடைய நினைவை விட்டு வெகு தூரமாக உலகத்தினுடைய ஆசையின் பக்கம் சென்று விடுகிறார்கள், மறுமையுடைய பயம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆகிரத்தை பற்றி பயப்படாமல் இருக்கிறார்கள், மௌத்தை பற்றி பயப்படாமல் இருக்கிறார்கள், கபருக்குழியை பற்றி பயப்படாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதையெல்லாம் ஊட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா ரத்தின சுருக்கமாக இந்த சூறாவின் மூலமாக நமக்கு உள்ளத்திலே இறை பயத்தை, இறை அச்சத்தை இறைவன்பால் திருப்பக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த வசனத்தின் மூலமாக இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அத்தகாதுர் என்று சொன்னாலே பேராசை உடையவன், அதிகம் செல்வத்தை சேர்க்க வேண்டும், செல்வம் வேண்டும், செல்வம் வேண்டும், பொருள் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும் என்று பேராசை பிடித்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சூறாவை தகாதுர். இன்னொரு அதற்கு பேர் அல்-ஹாக்கு, மனிதனை அடிப்படையான விஷயத்தை விட்டுவிட்டு அடிப்படை இல்லாத விஷயத்தால் அதிகமாக தேடக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் என்ற அல்-ஹாக்கு என்ற சூறாவும் அந்த சூறாவிற்கு பெயர் சொல்லப்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார்? அல்-ஹாக்கு முத்தகாசுரு ஹத்தா சுர்துமுல் மகாபிர். அல்-ஹாக்கு முத்தகாசுரு, மனிதன் இந்த உலகத்தில் அதிகம் சேர்க்க வேண்டும், அதிகமாக நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்டவனாக அவனை பராமுகமாக ஆக்கிவிட்டது, அவனை திருப்பிவிட்டு திசை திருப்பிவிட்டது. படைத்தவனை வணங்குவதை விட்டு, படைத்தவனுடைய கடமைகளை நிறைநாட்டுவதை விட்டு, படைத்தவனால் அருளப்பட்ட குர்ஆனை ஓதுவதும் கற்பதும் படிப்பதும் இவைகளை எல்லாம் விட்டு மனிதரை திசை திருப்பிவிட்டது. அல்லாஹ் முத்தகாசுரு, நான் அதிகம் அடைய வேண்டும், அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், உயர்ந்தவனாக ஆக வேண்டும், செல்வாக்கு மிக்கவனாக இருக்க வேண்டும், ஒரு இடத்திலே ஒரு வீடு இருக்கின்றால் எனக்கு 3 வீடு வேண்டும், இப்படி மனிதனுடைய பணம் சேர்க்க வேண்டும், பதவி சேர்க்க வேண்டும் என்ற பேராசையினால் மனிதனுடைய நிலைப்பாடை திருப்பிவிட்டது. அல்லாஹ் மொட்டையாக சொல்றான், அல்லாஹ் முத்தகாசு. அல்லாஹ் என்று சொன்னால் மனிதனை அசல் எது அடிப்படையோ அதை விட்டு வேறொன்றை திருப்புவதற்கு தான் அல்லாஹ் என்று அரபியில் சொல்வார்கள். அல்லாஹ் அதைதான் சொல்கிறான், எது அடிப்படை, அல்லாஹ் எது அடிப்படையாக சொல்கிறான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனிதனுடைய அடிப்படையான விஷயம் என்ன என்றால், படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கிறான் என்று கூறுகின்றார். ஆனால் இந்த அடிப்படையை விட்டுவிட்டு உலகத்தின் எல்லா வேலைகளையும் மனிதன் புரட்டி செய்ய ஆரம்பித்து விடுகிறான். ஆனால் எதை மட்டும் விட்டு விடுகிறான்? வணக்க வழிபாடுகளை, இபாதத்துகளை விட்டு விடுகிறான். இதற்காக தான் அல்லாஹ் தஆலா சொல்றார், அல்லாஹு முத்தகாசுரு, ஒருவருக்கொருவர் பொருளாதாரை மீட்பதிலே, அதிகப்படுத்திக் கொள்வதிலே பேராசை கொண்டு எதை அசலை விட்டு அவர்கள் நிராகரிக்கப்பட்ட, அசலை விட்டு இவர்கள் திசை திருப்பப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் முத்தகாசு, இந்த பேராசை, இந்த ஆசைகள், இந்த நினைவுகள், இந்த எண்ணங்கள் உலகத்தில் அதிகமான மக்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுடைய என்ன சிந்தனை? உலகத்தினுடைய மோகம், ஆசை, நான் உயர்ந்தவனாக, சிறந்தவனாக, செல்வமிக்கவனாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். எதை விட்டுவிட்டு? அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வை அடிபணிவதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதை விட்டு, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதை விட்டு, அல்லாஹ்வுடைய மார்க்க பிடிப்போடு வாழ்வதை விட்டுவிட்டு உலகத்தினுடைய மோகத்தின் பால் மனிதனை திசை திருப்பி விட்டது. இந்த ஆசை எதுவரை இருக்க நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ் அதான் சொல்றான், இந்த ஆசை மனிதனுக்கு எதுவரை நீடிக்குமா? ஹத்தா சுர்துமுல் மகாபிர், கபர்ஸ்தானை கொண்டு போய் போடுற வரைக்கும் வந்து இருக்கும்ங்கறாங்க. உலகத்துல கண் முன்னால பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதனுடைய ஆசை என்பது, பொருளாதாரத்துடைய தேட்டம் என்பது, பேராசை என்பது மனிதனுடைய நிலை எதுவரை இருக்குமா? அல்லாஹ் தஆலா மூத்தவர்கள் சொல்ல, ஹத்தா சுர்துமுல் மகாபிர், கபர்ஸ்தானில் கொண்டு போய் மரணித்த பிறகு மையத்தை அடக்கம் பண்ணிவிட்டு கொண்டு போய் மக்பராவில் தள்ளுகின்ற வரை இவனுக்கு இந்த ஆசைகள் இருந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான்? மனிதன் இப்படி வாழ்ந்து விடக்கூடாது. ஒரு சிலர் எல்லாம் வெஞ்சக்கூடியவர்கள் இருப்பார்கள், பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்தின் பக்கம் அதிகம் திசை திருப்பப்பட வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பால் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ வேண்டும், மார்க்க பிடிப்போடு வாழ வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், மார்க்கத்தோடு இருக்க வேண்டும், மார்க்க பிடிப்போடு வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஏனென்றால் மனிதன் இந்த ஆசையின் காரணமாக இவனுடைய ஆசை என்பது தன்னுடைய மரண படுக்கை கொண்டு போய் கபரிலே தள்ளுகின்ற வரை சுருத்துமுல்
மக்காபிர். ஜுர்த் என்று சொன்னால் சந்திப்பு, விசிட்டிங். அந்த கபர்களை நாம் தியாகம் செய்கிறோமே, அந்த விசிட்டிங் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அத்தா ஜுர்துல் மக்காபிர். கபர்களில் கொண்டு போய் கபர்ஸ்தான்ல அடக்கப்படுகின்ற வரை மனிதன் இந்த ஆசையோடு இருப்பான். இதற்கு காரணமாக படைத்தவரை விட்டு விலகி நிற்கின்றான். இப்படி இருக்க கூடாது. இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வின் கடமையின்பால் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய இபாதத்தின் பால் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வினுடைய இபாதத்தை விட்டு விலகி உலகத்தை நோக்கி நாம் சென்று விடக் கூடாது என்பதை தான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் அத்தகாசுர் என்பது மனிதரை உலகத்தில் பொருளாதாரத்தை சேர்ப்பதின்பால் அவர் மூழ்கி இபாதத்தை விட்டு விடுகிறார். உலகத்தினுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ் தஆலா அதே சூரத்தில் ஹதீஸ் 57வது சூராவுடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹிபுன் வ லஹுவன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் வ தகாதுன் பைனக்கும் பில் அம்வாலி வல் அவ்லாத். அல்லாஹ் யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, வீணானது, விளையாட்டுக்குரியது, அழகானது. வ தஃபாகுருன் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பெருமை அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை இது. அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுப்பதும் அதிகமான பொருளாதாரத்தை சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அலங்காரம் தான் இந்த உலக வாழ்க்கை. இதை பார்த்து நீங்கள் இபாதத்தை விட்டு விடாதீர்கள், அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருள்படைகளை மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தாத அடியார்களாக இந்த பூமியிலே நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். இது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. சூராவுடைய 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஃபமா மதாஉல் ஹயாத்துத் துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். உலக மறுமை வாழ்க்கைக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கை மிக சொற்ப இன்பமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். எனவே இம்மையுடைய வாழ்க்கையில் இறை இபாதத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதை போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் முனாஃபிகூன்ல சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். ஈமான் கொண்ட இறை அடியார்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுவதை விட்டு, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதை விட்டு, மார்க்க பிடிப்போடு இருப்பதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம், திருப்பி விட வேண்டாம். லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வ மன் யஃஅல் ذلك. அப்படி ஒரு அடியான் உலக மோகத்திலே சென்று தொழுகையை பற்றி கவலை இல்லை, இபாதத்தை பற்றி கவலை இல்லை, மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை, தீனை நிலைநாட்ட வேண்டும் என்ற உணர்வுகள் இல்லை, குர்ஆனை பற்றி கவலை இல்லை, உலகத்தினுடைய வாழ்க்கையே பெரியது என்று ஒரு மனிதன் சென்று விட்டால் ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், அவன் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் இருக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இருக்கின்ற சொற்பகால வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வினுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். உலக போகம் நம்மை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது மௌத் வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். எனவே அதற்காக வேண்டி அந்த ஆசை இருப்பதன் காரணமாக இபாதத்தை விட்டு விடாதீர்கள், குர்ஆன் ஓதுவதை விட்டு விடாதீர்கள், குர்ஆன் படிப்பதை விட்டு விடாதீர்கள், இறை இபாதத்துக்களை விட்டு நீங்கள் உறங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கை செய்கிறார். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு ஷகீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதை யகூல் வ யக்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே இந்த சூராவை ஓதினார்கள். அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் என்ற சூராவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். ஓதிய பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி. ஆதமுடைய மகன் கூறுகின்றான், ஆதமுடைய மனிதன் கதறுகிறான், மாலி மாலி, எனது செல்வம் எனது செல்வம், என்னுடைய வீடு என்னுடைய கடை என்னுடைய மாலி என்னுடைய வீட்டு என்று என்னுடைய பதவி என்னுடைய சுகம் என்று மனிதன் என்னுடையது 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 என்று மனிதன் கூறிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர், உன்னுடையது எது தெரியுமா, உனக்கு சொந்தமானது எது தெரியுமா, இல்லாம அக்கல்த ஃபஅஃப்லைத, நீ உண்டு கடித்தியே அதுதான் உன்னுடையது, உண்டு கழித்ததுதான் உன்னுடையது, நீ உடுத்தி இழித்ததுதான் உன்னுடையது, நீ தான தர்மங்கள் கொடுத்து சேர்த்து
சொன்னார்கள். உலகத்தில் மனிதர்கள் நாம் எல்லாம் என்னுடையது 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 என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். நம்மகிட்ட வீடு இருக்கு, வீட சாப்பிட முடியுமா? மாளிகை இருக்கு, சாப்பிட முடியுமா? முடியாது. மரணம் வந்துட்டா விட்டுட்டு போய்தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ போய்விடக்கூடியவன், மனிதர்களை விட்டுட்டு போய்வ, அவங்க அடிச்சு நிற்பாங்க, இது உனக்கு இது எனக்கு, நான் ஒரு அடி விட மாட்டேன், ஒரு ஜான் விட மாட்டேன் என்று மனிதன் தன் சகோதரத்துவத்தை தன் உறவுகளை அடித்து முறித்து அன்பு பாசங்களை கலங்கப்படுத்தி விடுவான். இந்த பணத்திற்காக, இந்த சொத்திற்காக, இதை விட்டு செல்லக்கூடிய விஷயம். இதற்காக வேண்டி உன்னுடைய வறுமை வாழ்க்கையை விட்டு விடாதே, மறுமைக்காக வேண்டி உன்னுடைய வறுமை வாழ்க்கைக்காக உலகத்திலே இவ்வாதத்தை நீ விட்டு விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொன்னார்கள். இந்த மூன்றை தவிர இந்த உலகத்தில் எவ்வளவுதான் செல்வங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபமா சிவா தாலிக, இந்த மூன்று அல்லாத வேறு எல்லாம் உங்களால் செய்ய இயலும். பணம் இருந்தால் உண்கலாம், ஆசைப்பட்டதை உண்ணலாம், ஆசைப்பட்டதை உடுக்கலாம், நீங்கள் கொடுத்ததை தானமாக வழங்கலாம், இதுதான் உங்களால் செய்ய முடியும் தவிர இதை தவிர ஒன்று உங்களால் செய்துவிட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இதுதான், இந்த மூன்றை தவிர உங்களால் வேறு ஒன்றையுமே செய்ய இயலாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கிறார் என்று சொன்னார். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை இபாதத்தை விட்டு ஏமாற்றி விட வேண்டாம், திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் இறைவனின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடியாருடைய ஆசை இதுவரை நீடிக்கிறது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லா யஸாலு கல்புல் கபீர், லா யஸாலு கல்புல் கபீர், ஒரு மனிதனுடைய வயது ஆக ஆக அந்த மனிதனிடத்திலே ஷாபுன் இத்னைனி, இரண்டு இளமைகள் இருந்து கொண்டே இருக்குமா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய வயசு 70 80 60 இப்படி வயது ஆக ஆக அந்த மனிதனுடைய இடத்துல இரண்டு விஷயம் இளமையாகவே இருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன இரண்டு விஷயம்? ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா, உலக ஆசை. வயசு ஆக 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 உலகத்தினுடைய ஆசை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், வதூலுல் அமல், தன்னுடைய காலத்தை இன்னும் கொஞ்சம் நீட்டி போடணுமே, வேற பேத்தியுடைய திருமணத்தை பார்த்துடலாம என்று மனிதன் குழம்பிக் கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப ஒரு மனிதனுடைய வயது ஆக ஆக அந்த மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த இரண்டு விஷயம் மனிதனிடத்தில் இருக்கும். எனவேதான் இப்படி இருப்பதின் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு இபாதத்தை விட்டு திரும்பி விடாதீர்கள், இறை இபாதத்தின் பக்கம் கவனம் செலுத்துங்கள் என்று நபிகள் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனின் மூலம் வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இதைதான் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். வேறு ஆசை என்பது மனிதனிடத்தில் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதே நேரத்தில் இறை இபாதத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வை கடமைப்பால் திரும்ப வேண்டும், அவன் வணக்க வழிபாடுகளிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதன் பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் இறை வணக்கத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை கோட்டை விட்டு விடுவான். இதனால் மறுமையில் அவனுடைய நிலைப்பாடு மிக கடுமையானதாக ஆகும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனுடைய ஆசையுடைய அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்னலி இப்னி ஆதம வாதியன் மின் தஹபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் அன்னலி இப்னி ஆதம் மின் வாதியன் மின் தஹப், ஆதமுடைய மனிதனுக்கு ஒரு தங்கத்தினாலான ஓடை இருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதனுடைய ஆசை இப்படி எல்லாம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. லவ் அன்னலி இப்னி ஆதம் வாதியன் மின் தஹப், ஒரு மனிதனுக்கு ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தினாலான ஓடை, தங்கத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க, தங்கத்தினாலான ஒரு ஓடை இருந்தால் அஹப்பு ஐ யகூலஹு வாதியானி, அவன் நினைப்பானா அல்லாஹ் தஆலா இன்னொரு வாதி நமக்கு தங்கத்தில் இருக்க கூடாதா, ரெண்டு ஓடையா இருக்க கூடாதா என்றுதான் மனிதன் இருப்பான். ஆனால் லை யம்லவு அலம் யம்லவு ஃபாஹு இல்ல துராப், ஆனால் இந்த ஆசைகள் இவனை விட்டு பிரியாதே. எதுவரை என்றால் இல்ல துராப், அவன் மரணிக்கின்ற வரை, அவனுடைய வாயில் மண்ணை போடுகின்ற வரை, அவனை வைத்த மண்ணை போடுற வரைக்கும் இந்த ஆசை அவனை விட்டு பிரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதனுடைய ஆசை எதுவரை என்றால் மரணக்குடி வருகின்ற வரை, மன்னரை கொண்டு போய் வைக்கின்ற வரை மனிதனுக்கு உலகத்தினுடைய ஆசை இருக்கத்தான் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொன்னார்கள். இல்லாமன் தாபல்லாஹ் வலா மன் தாப, எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவம்
அழைப்பை தேடி சத்தியத்தின்பால் இபாதத்தின்பால் இறை மார்க்கத்தின் பிடிப்பின்பால் திரும்பி விடுகிறார்கள் அவர்களை தவிர. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அந்த சிந்தனைகள் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதமுடைய மகனுக்கு எவ்வளவுதான் தங்கத்தில் ஓடினாலும் இன்னொரு தங்க ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுவார். இவருடைய ஆசை மரணம் பிடிக்கின்றவரை அல்லது மண்ணை அள்ளி இவருக்கு கபருக்குழியில் போடுகின்றவரை இந்த ஆசையை விட்டு அவனை எதுவும் தடுத்து விடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே இந்த பணத்தின் ஆசை, செல்வத்தின் ஆசையினால் நீ இபாதத்தை விட்டு விடாதே. இறைவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்காமல் வாழ்ந்து விடாதே. இறை வேதத்தை ஓதாத அடியானாக நீ வாழ்ந்து விடாதே. இறை மார்க்கத்தினுடைய அதிச்சுவடுகளை கோட்டை விட்டு விடாதே என்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு முத்த ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நாம் ஓதி நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு முத்த காசரு மனிதர்கள் இறை இபாதத்தை விட்டு திருப்பி விட்டது, பராமுகமாக ஆக்கிவிட்டது. மாலை சேர்க்க வேண்டும், செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று இந்த ஆசை இதுவரை இருக்கும். அத்தா சுருத்துல் மகாபிர் கபருக்குழி இந்த கபரிஸ்தான் செல்கின்ற வரை மனிதனுக்கு இந்த ஆசை இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுருத்துல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். இந்த இடத்துல திருப்பி சொல்றோம். அவ்வாறு நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இபாதத்தை விட்டு வாழ்ந்து விட்டால் சௌஃப தஅலமூன் மிக விரைவாக அறிந்து கொள்வீர்கள். இந்த இபாதத்தை விட்டதினுடைய விளைவு என்ன ஆனது, எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்பட போகிறோம், எப்படிப்பட்ட காட்சி காண போகின்றோம், எப்படிப்பட்ட நெருக்கடிக்குள் ஆளாக போகிறோம், எப்படிப்பட்ட வேதனை நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைத்து விளையாடி கொண்டிருந்த விளையாட்டங்களை போல அல்ல இந்த நிலை. கல்லா அவ்வாறல்ல, சௌஃப தஅலமூன் மிக விரைவாக அறிந்து கொள்வீர்கள். எங்கே? உங்களை கொண்டு போய் கபருக்குழியிலே வைத்த பிறகு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதல் கல்லா சௌஃப தஅலமூன் மிக விரைவாக அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் கபருக்குழியில் கொண்டு போய் வைக்கப்படுவது எதற்காக? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்களை ஜியாரத் செய்து சொன்னார்கள், ஃபஇன்னஹா துذكرத்துல் மௌத் வ துذكிருல் ஆகிரா. மறுமையுடைய பயம் வர வேண்டும் என்பதற்காக, மௌத்துடைய பயம் வர வேண்டும் என்பதற்காக ஜுருத்துல் மகாபிர் ஜார அந்த விசிட் என்பது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்றால், கபருக்குழியில் நிலையாக நம்ம இருக்க போறதில்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான். அதற்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கைக்கு செல்லக்கூடியவராக இருக்கிறோம். நிலையான வாழ்க்கை அது கிடையாது, அது ஒரு குறைந்த காலம் தான் விசிட் என்பது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வும் ஜுருத்துல் மகாபிர் என்று சொல்கிறார், நீங்கள் அந்த கபருக்குழியில் சந்திக்கின்ற வரை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய கபர்ல கொஞ்ச நாள் அங்க இருக்க போறீங்க, நிரந்தரமான வீடு மறுமை வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் நீங்க கபர்களுக்கு செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயமும் மறுமையுடைய பயம் வர வேண்டும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா மூன்றாவது கலீஃபா கபர்களுக்கு செல்லும்போது கதறுவார்கள், அழுவார்கள், சொல்வார்கள், சமிஅத்து மின் ரசூலில்லாஹ். அழுவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னல் கபர அவ்வல் மனாசிலில் ஆகிரா. கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமையுடைய வாழ்க்கையின் முதல் வீடு, நிலையான வீடு, நிரந்தரமான வீடு மறுமை தான். இது இப்போதைக்கு உள்ள வீடு, முதல் வீடு இதுதான். இந்த முதல் வீட்டுல கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி யார் வெற்றி பெற்று விட்டார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்க்கையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவார்கள். எவர்கள் இந்த கபருக்குழியில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல, இபாதத் இல்ல, நோன்பு இல்ல, மார்க்கம் இல்ல, படிப்பு இல்ல, உலகம் ஓடினால அவர்களால் பதில் சொல்ல இயலாத அல்லவா? அவர்களுடைய நிலைமையின் அதற்கு பின்னால் அசுத்தவும் இங்கேயும் நரகத்தினுடைய வேதனை, மறுமையும் நரகத்தினுடைய வேதனை என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுதான் என்னால் அழாம எப்படி இருக்க முடியும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன். பிறகு நீங்கள் மிக விரைவாக அறிந்து கொள்வீர்கள். எங்க? நாளை மறுமையில. முதல்ல கல்லா சௌஃப தஅலமூன் என்பதை அல்லாஹ் கபருக்குழியில் சொல்கிறான். இரண்டாவதாக சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், நாளை மறுமையில நேரடியா பார்ப்பீங்க. உலகத்துல என்ன விட்டீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி பாவம் செஞ்சீங்க, எப்படி சிரிக்க வைத்தீங்க, எவ்வளவு தொழுகையை விதாசனப்படுத்துறீங்க, ஒரு தொழுகையை அலட்சியப்படுத்துறீங்க, உலக பொருளாதாரம் எனக்கு பெரியது என்று தொழுகையை கண்டுகொள்ளாமல் உதாசீனப்படுத்துறீங்க. அவ்வளவு அவங்க பட்டியல் போட்டு அல்லாஹ் பட்டியல் போட்டு நேரடியாக காட்டுவான். சும்ம கல்லா சௌஃப தஅலமூன், மிக விரைவாக மறுமை நாளிலே அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், விளங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். இங்க பார்க்கல ஒன்று கபர்ல பாப்பீங்க, அப்ப புரியும் நம்ம விட்ட தொழுகையுடைய வேதனை என்ன, குர்ஆன் ஓதாததுடைய விளைவு என்ன, மார்க்க பிடிப்பு இல்லாமல் உலக மோகத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டதுடைய நிலையை நீங்க இங்கே
விளங்கும். நாளை வறுமையில் மீதி உள்ளது அங்கே பார்ப்பீர்கள். அப்பதான் விளங்கும் நாம தொழுகை விட்டோமே இதனால் என்ன விளைவு, உலகத்தில் இறை வைத்து வாழ்ந்து கொண்டோமே, குர்ஆனை கற்றாம இருந்தாமே, குர்ஆனை ஓதாம உலகத்தினுடைய எல்லா துறையினுடைய ஞானத்தை பெற்றுவதற்கு பொருளாதாரத்தை அழித்தோமே, ஆனா அல்லாஹ்வுடைய கலாமை கற்பதற்கு ஒரு துண்டு போடவில்லையே என்று அங்கே உங்களால் புரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சொல்றான், கல்லா சௌஃப யஅலமூன் சும்ம கல்லா சௌஃப யஅலமூன். அங்க போனா தெரியும் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். இல்முல் யகீன் உறுதியான நம்பிக்கை நீங்கள் அறிந்திருந்தால், உண்மையான கல்வி இருந்திருந்தா, உண்மையான ஞானம் இருந்திருந்தா நீங்க இபாதத்தை விட மாட்டீங்க. கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். உறுதியான ஈமான் இல்ல, உறுதியான நம்பிக்கை இல்ல, சரியான இல்மு உங்கள்ட்ட இருந்தா ஐயா ஸலாத்துக்கு பதில் சொல்லாம வாழ முடியுமா, நடக்க முடியுமா, குர்ஆனை புரட்டாம இருக்க முடியுமா, குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க இருக்க முடியுமா, மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க முடியுமா, 7 ஆண்டுகள் மார்க்க கற்பதற்கு அனுப்பாமல் வாழ முடியுமா? இதெல்லாம் ஏன் நடக்குது என்றால் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். உங்கள்ட்ட உண்மையான இல்மு கிடையாது, உண்மையான கல்வி இல்ல, உறுதியான நம்பிக்கை இல்ல. உண்மையான நம்பிக்கை இருந்தால் இறை இபாதத்தை விலக மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அல்லாஹ் தஆலா அவரை பக்கம் திரும்புகிறார். பாலாக்கி கொடுத்த சொற்பக்கால வாழ்க்கையை நீங்க வீணாக்கிறாதீங்க, அல்லாஹ் மறந்த வாழ்க்கையை வாழ்ந்துடாதீங்க, இபாதத்தை விட்டு வாழ்ந்துடாதீங்க, குர்ஆனுடைய நெருக்கம் இல்லாமல் வாழ்ந்துடாதீங்க என்று சொன்னால் லதரவுன்னல் ஜஹீம். நீங்க என்ன பாப்பீங்க? நரகத்தை பாப்பீங்க. சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன். சும்மா பார்க்க மாட்டீங்க, அப்படி சொல்றான், உறுதியாக உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். முதல் பார்ப்பீங்க லதரவுன்னல் ஜஹீம். நரகத்தை எங்க பாப்பீங்க? முதல்ல நீங்க கபர்ல. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா மாத, உங்களில் ஒருவர் மரணித்து விட்டால் உரித அலைஹி பில் கதாத்தி வல் அஷி. ஒரு மனிதரை கொண்டு போய் கபருக்குள்ளே வைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனுக்கு முன்னால் காலையிலும் மாலையிலும் நரகத்தையும் சொர்க்கத்தையும் காட்டப்படும். பட்டிட்டு சொல்வாங்க, ஃபமின் அஹலில் ஜன்னா மின் அஹலில் ஜன்னா வ மின் அஹலின் நார் வ மின் அஹலின் நார். அவர் கேள்வி கணக்குக்கு பதில் சொல்லிய சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தை அவருக்கு காட்டப்படும். அவர் நரகவாசிகளாக இருந்தால் பதில் கொடுக்கவில்லை என்றால் படைத்தவனை பற்றி சொல்லப்படவில்லை, இபாதத்தில் இல்லை. உலகத்தினுடைய எல்லா துறைகளும் இருந்தது, எல்லா வலிமையும் இருந்தது, எல்லா வல்லமையும் இருந்தது, ஆனால் ஐயா சலா இல்ல, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மார்க்க பிடிப்பு இல்லை என்றால் அங்கே அவர் பதில் சொல்ல முடியாமல் தனித்து நரகத்தை காட்டப்படும். பிறகு அவர்களுக்கு வானவர்களுக்கு சொல்லப்படும், இதுதான் உங்களுடைய இருப்பிடம். நல்லடியாரா சொர்க்கத்தை பார்த்தீங்க, கெட்ட அடியாரா இபாதத் இல்லையா, அவர்களுக்கு நாளை அவர்களை காட்டப்படும், நீ வாழக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம் இந்த நரக நெருப்பு தான். எதுவரை ஹத்தா யபஅஸல்லாஹு யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையில் உன்னை எழுப்புகின்ற வரை இந்த நரகத்தினுடைய வேதனையில் தான் தவித்துக் கொண்டு திரிய வேண்டும் என்று சொல்லப்படும் என்பதை நபிகள் சொல்றாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தான் நினைவூட்டி காட்டுகிற நம்மை இறைவன் பக்கம் திரும்புகிறார். சிறிய சூறாவின் பக்கமாக நிச்சயமாக அறிந்து கொள்வதை நரகத்தை பார்ப்பீர்கள், இன்மையை பார்ப்பீர்கள், நாளை வறுமையை பார்ப்பீர்கள். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதி அனின் நஹீம். பிறகு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அருள்கொடைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா நாளை வறுமையிலே, அந்த வறுமை நாளிலே விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறார். லா துஸ்அலுன்ன யௌமஇதி அனின் நஹீம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அருள்கொடைகளும், எந்த ஒரு அல்லாஹ்வுடைய அருள்கொடை, நாம் இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா அருள்கொடையும் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தஸூலு கதமா அப்தின் ஹத்தா யஸ்அல அன் உம்ரிஹி பிமா அஃப்லா வ அன் இல்மிஹி பிமா ஃபஅல் வ அன் மாலிஹி மின் ஐன யக்தஸபு வ கைஃபு. நாளை மறுமை நாளிலே எந்த அடியாருடைய ஒரு அடி காலடி எடுத்து வைக்க முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிதான் போகணும் அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கேள்வி? கை வ அன் உம்ரிஹி கைஃப அஃப்லா. உனக்கு வாழ வைத்ததே, 40 வருஷம் கொடுத்ததே, 50 வருஷம் கொடுத்ததே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி கழித்தாய், உன்னுடைய வாழ்க்கை திட்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் பட்டியல் போட்டிருந்தால் நேரடியாக அல்லாஹ் விசாரிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வருஷம் கொடுத்த, 60 வருஷம் கொடுத்த, உன்னுடைய இபாதத்துல ஒண்ணுமே இல்லையப்பா, சீரமா நிக்கிறிய, ஆனா உலகத்துல மிகப்பெரிய ஆயுதப்பா, ஆனா தொழுகையுடைய இபாதத்துகளில் ஓதுவது, கற்பது, மார்க்க பிடிப்பில் சூரமாக இருக்கிறிய என்று நாளை வறுமையில் அல்லாஹ் கேட்காமல் எந்த ஒரு அடியாரையும் விடமாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸூல் கதம அப்து, ஒரு அடி காலடி எடுத்து வைக்க முடியாது, இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய கல்வியை பற்றி, ஞானத்தை பற்றி, இல்மை பற்றி கேட்போம். உனக்கு அறிந்த விஷயத்தை கொண்டு நீ அமல் செய்தியா இல்லையா என்று கேட்பான். வ அன் மாலிஹி, உன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி கேட்பான். எப்படி சம்பாதித்தாய், ஹலாலான முறையில் சம்பாதித்தியா, ஹராமான முறையில் சம்பாதித்தியா, நீ எப்படி செலவு செய்தால்
அல்லாஹ் விரும்பியதற்கு செல்லையா அல்லாஹ்வுடைய தடைக்கு மாற்றமாக உன்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய். இப்படி எல்லாம் கேட்பான். வஅன் ஷபாபிஹி உன்னுடைய வாலிபத்தை பற்றி கேட்பான், உடல் ஆரோக்கியத்தை பற்றி கேட்பான். உனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் உடைய நேரங்களை இபாதத்துக்கு எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையுடைய நிலைப்பாடை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சிறிய சூறாவின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இறை பயத்தையும் இறை அச்சத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் உலக முகத்தில் நாம் சென்று விழுந்து விடாமல் நம்மை எதை வேண்டாலும் உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அமல் செய்யலாம். அதே நேரத்தில் இபாதத்திற்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும் இபாதத்தை விட்டுவிட்டு வேறொரு கடமைகளை வேலைகளை நாம் செய்து கொண்டு திருந்தோம் என்றால் அதனால் எந்த பலனும் கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வு முத்தகாத்து மனிதா உன்னை அதிகம் செல்வங்கள் சேர்ப்பது என்பது பணம் என்று சொல்லி உன் இபாதத்தை கோட்டை விட்டு உன்னை திருப்பி விட்டதே, அப்படிப்பட்ட ஒரு பாவியாக நீ மாறிவிட்டாயே என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கிறார். அப்படிப்பட்ட கொடுங்கோலான நீ மாறிவிடாதே. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களும் அவகாசங்களும் இபாதத் செய்வதற்காக தான் வழங்கப்பட்டிருக்கிறது. இபாதத்திற்கு பின்னால் உன்னுடைய ரிஸ்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஃபரீதா ஜும்மாவுல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் தொழுக முடித்தா ஃபல்தஷிரு ஃபில்லர் கடமை இல்லைனாட்டி விட்டால் அந்த பூமியில திரிந்து அல்லாஹ் வஹதஹு மின் ஃபத்லில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடி போக வேண்டாம். இபாதத்துக்கு பிறகுதான் ரிஸ்க் தேவையில்ல. ரிஸ்க் தொழுகையை விட்டு ரிஸ்க் இபாதத்தை விட்டு ரிஸ்க் தேடுவதனால் எந்த பலனும் கிடையாது. மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு சேர்த்து விடும் என்பதை படைத்தவருடைய எச்சரிக்கை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய கலாம் பேசுகிறது. நபிகளாருடைய பேச்சுக்கள் நம்மை உணர்த்துகிறது. சஹாபாக்களை சத்திய பாதையின்பால் உருவாக்கியது இந்த வசனங்களும் இந்த போதனைகளும் தான். அப்படிப்பட்ட போதனைகளை உணர்ந்து வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரின் வாழ்க்கையை அருள் புரிவானாக. ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ தஆமீன் வஸ்தக்ஃபிருஹு கஃபூருர் ரஹீம். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. கணித்திற்கு எல்லாம் அல்லாஹ் இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் வசனங்களின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை பயத்தும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய பல வகைகளை கொடுத்திருக்கிறார். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா தினத்தினுடைய மிம்பர் குதுபா, இந்த குதுபாவை அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான். இதன் மூலமாக உலகம் முழுவதும் மஸ்ஜித் நபவி மதீனாவில் ஆரம்பித்த குதுபாக்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மிம்பரின் மூலமாக தான் மக்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும். இதன் மூலமாக தான் மக்களை இறைய சுத்திபால் அழைக்கப்பட வேண்டும். இந்த மிம்பரை நாம் அரபி முறையில் பேசியதினால் தான் அரபிலேயே படித்துவிட்டு செல்வதன் காரணமாகத்தான் உலகம் முழுவதும் மார்க்கத்திற்கு விழிப்புணர்வு இல்லாமல் பாவத்தில் சிக்கி கிடக்கக்கூடிய நிலை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஜும்மா குத்பாக்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதா கதப யஹமரத் ஐனாஹு வஜத்த கலபு ஜும்மா குத்பா அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு கண்கள் சிவந்து விடும். ஒரு பட்டாள தளபதி மக்கள் மத்தியில் எச்சரிப்பதை போல எச்சரிப்பார்கள். ஏன்? இந்த மிம்பர் என்பது மக்களுக்கு சத்தியத்தை சொல்வது, உண்மையை சொல்வது, அவர்கள் விளங்குகின்ற மொழியில் பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிம்பர் குத்பா தான். இதனுடைய மகத்துவத்தை உணராமல் இதை அரபியில் படித்து புத்தகத்தில் எடுத்து வைத்து படித்ததினால் தான் இன்றைக்கு ஜும்மா தினத்தில் குத்பாவிற்கு மக்கள் வராமல் வெளியே இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஸ்ஜித் நபவியில் இருந்து கொடுக்கப்பட்ட குத்பாவின் உணர்வுதான் இன்றைக்கு பல கோடி மக்களுக்கு மத்தியில் மஸ்ஜிதுகளில் குத்பாக்கள் கொடுக்கப்பட்டு இஸ்லாம் பரப்பப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா மிம்பர் குத்பா என்பது மிகப்பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒன்று. இதை கொண்டுதான் மக்களை உண்மையான சத்தியத்திற்காக அழைக்க முடியும். இதை கொண்டுதான் வெற்றிப்பால் அழைக்க முடியும். இதை கொண்டு ஏனென்றால் இந்த மிம்பர் என்பது குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய கலாம் பேசுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இதை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ பயன்படுத்தினார்களோ அந்த முறையில் பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பரை அப்படி முகத்துவம் தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்? மிம்பர்ல இமாம் இறங்குவதற்கு முன்னால் எல்லாம் எந்திரிச்சு நின்றோம். இந்த மிம்பர் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத். இது ஒரு இபாதத். இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய முழுமையாக முடிந்து இமாம் மிம்பரிலிருந்து இறங்கிய பிறகுதான் ஒழுவிக்க வைக்காமல் சொல்லப்படும் பொழுது எந்திரிக்கப்பட வேண்டும். இந்த மிம்பரின் உணர்வை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா கொடுத்திருக்காங்க ஜும்மாவுல. வதகல ரஜுலுன் மின் அப்வாபில் மஸ்ஜித் நபவி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜித் நபவியில் ஒரு பள்ளிவாசல் வழியே ஓடி வருகிறார். ஓடுறது யா ரசூலல்லாஹ் ஹலகத்தில் அம்வால். அல்லாஹ்வுடைய தூதர் ஹலகத்தில் மவாஷி வன்னத் ஹதீஸ் குல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே கால்நடைகள் எல்லாம் செத்து போகுது, வருகின்ற பாதைகள் எல்லாம் வெடிப்பி காரணமாக மழை இல்லாமல் கஷ்டத்தினால் நடக்க முடியாமல் கிடைக்கிறது. யார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, மழை வேணும் யார சொல்லலாம் என்று ஒரு மனிதர் ஓடி வந்து ஜும்மா குத்பால நிற்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்
உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரஃபஅ யதைஹி இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லாஹும்ம அஸ்கினா யா அல்லாஹ் நீ மழையை இறக்குவாய் யா அல்லாஹ் அல்லாஹும்ம அஸ்கினா யா அல்லாஹ் மழையை இறக்குறாய் யா அல்லாஹ் யா ரஹ்மானே அல்லாஹும்ம அஸ்கினா யா அல்லாஹ் மழையை இறக்குடா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மிம்பரில் நின்று கதறினார்கள். அதை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள் மா ரஐனா மினஸ் ஸமாஇ ஸஹாப் வலா கஸா நாங்கள் ஜும்மா தொழுதுக்கு வெளியே செல்லும் பொழுது மயக்கத்தினுடைய எந்த மலையினுடைய அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அது முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது மதீனா நகரம் முழுவதும் வெள்ளத்தால் பெருகோடி தண்ணீர் நிரம்பி ஓடியது எத்திலும் மேல் பார்த்தா தண்ணீர் இறங்கி மழை பெய்தது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல வருவார் இன்னொரு மனிதர் ஓடி வந்து யா ரசூலுல்லாஹ் ஹலகத்தில் அம்வால் வதஹத்தபத்தில் குயூர் வன்கதஅதி சுபுல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே மழை பெய்து வீடுகள் எல்லாம் விழுந்து விட்டன, வழிபாதைகள் எல்லாம் போக முடியாமல் ஆகிவிட்டது, கால்நடைகள் எல்லாம் அடித்து செல்கிறது. மழையை நிறுத்தும்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா யா அல்லாஹ் தேவைப்படுகின்ற இடத்திற்கு மழையை அனுப்புவாயாக என்று துஆ செய்தார்கள் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய மிம்பர் எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த விஷயங்கள் நிறைந்த இடம், சத்தியத்தை சொல்லக்கூடிய இடம், வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த மகத்துவத்தின் மிம்பரினுடைய மகத்துவத்தை நாம் புரிய வேண்டும், விளங்க வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை தான் வாழ்கின்ற நாட்டினுடைய மொழிகளில் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும், நபியினுடைய போதனைகளை சொல்ல வேண்டும். இதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும். எவ்வாறு சஹாபாக்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையுடைய வெற்றி தரத்தை அடைவதற்குரிய வழிமுறை தான் இதுவே. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மா குத்பாக்களுடைய உரையினுடைய மகத்துவத்தை, குத்பாவின் முக்கியத்துவத்தை நாம் விளங்கி அதற்கு முக்கியத்துவம் குறித்து அதற்குரிய நேரத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஆமீன். வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு வலா நிஅமஹு யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.